Hi guys, welcome to Voice of TVK. நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பிறப்பு சாதி என்னும் சாக்கடை இங்க மாறாமாறி கிடக்குது புள்ள போதாதுன்னு மதத்தை திணிக்கும் மதமா திரு ஜோசப் விஜய் அவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு மாசிவான ஒரு ஸ்பீச் பண்ணாரு. அந்த ஸ்பீச்சோட ஃபுல் டீட்டெயிலிங் தான் நம்ம இனிமேல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎம்கேயோட கோட்டையாக கருதப்படுற திருவாரூரில் கிட்டத்தட்ட 60 வருஷமா டிஎம்கே கூட தான் பறந்துட்டு இருந்துச்சு. டிஎம்கே அந்த ஊரில் தோத்ததே கிடையாது. இது வரைக்கும் அந்த ஊரில் டிஎம்கேக்கு மட்டும்தான் அதிக கூட்டம் கூடுச்சு. டிஎம்கேவோட கோட்டையாக கருதப்படுற திருவாரூரை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நொறுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். கோட்டையை உடைச்சு தூள் தூள் ஆக்கியிருக்காரு. இது வரைக்கும் ஏடிஎம்கே சீமான் அவர்கள் இப்படி நிறைய பேர் இருந்தாலும் திருவாரூரில் அவங்களால இவ்வளோ பெரிய கூட்டத்தை மாசிவான கூட்டத்தை கூட்டவே முடியல. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கூட்டியிருக்காரு. இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் இருக்காங்க அப்படின்றது வந்து இந்த கூட்டத்து மூலியமா காமிச்சிருக்காரு. 2026 எலெக்ஷனோட பரப்புரையை வந்து இப்போ சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி பரப்புரை ஆரம்பிச்சிருப்பாங்க, ரோட் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கணும், ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் மக்களை சந்திக்கணும், ஏன் ஃபஸ்ட்டாக போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே. இந்த வருஷம் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ அனல் பறக்கும் அரசியல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா டிவிகேனால தான். ஒரு பக்கத்து 2 வருஷம் தொடர்ச்சியாக ஜெயிக்காத கட்சி டிஎம்கே, இன்னொரு பக்கத்து தலைவங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டியிடுற ஏடிஎம்கே, இன்னொரு பக்கத்து 8% தான் வாக்கு எண்ணிக்கை வச்சிருக்கோம், அதை டபுள் டிஜிட்டாக மாற்றணும் அப்படின்ட்டு முழு வீச்சோட போட்டியிடுற நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். இப்படி அனல் பறக்கும் அரசியலில் கொழுந்து விட்டு நெருப்பாக எறிகிற டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் பேசின ஸ்பீச்சை ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. வந்தவனே முடிக்காம போக மாட்டாங்க போல் இருக்கு. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ரோட் ஷோவில் ஃபஸ்ட்டு ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டு ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த நாட்டில் இந்த கட்சிகளால் மக்கள் பட்ட தொல்லைகள் தெரியும் அவருக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஆஹா, ஒரு குருப்பா தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. பல வருஷமாக திருவாரூர் தேர் ஓடாமல் இருந்துச்சு, அதை நீங்கள் ஓட வச்சிங்க. ஆனால் நல்லா ஓடிக்கிருந்த தமிழ்நாடை முட்டுக்கட்டை போட்டு முடக்கி வச்சிட்டீங்க அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் நார்மலாக சொல்லியிருப்பாரு. இல்லப்பா, உள்ள சகனம் தெரியலாம இருக்கு, நீ போ வர்றேன். அடுத்தடுத்து தவேக தலைவர் விஜய் வந்து திருவாரூரில் நடக்கிற சில பிரச்சனைகளை பற்றி அடுக்கடுக்காக சொல்லியிருப்பாரு. அதில் ஹைலைட்ஸாக என்னென்னு பார்ப்போம். திருவாரூரில் இருக்க யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் கேட்குற குரூப் வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாரு மாணவர்கள்கிட்ட. அதுக்கு அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை நான் கேட்ட குரூப் வந்து அங்கே இல்லை, கிடைக்கல, எல்லா குரூப்புமே யூனிவர்சிட்டிஸில் இல்லை அப்படின்றத வந்து தெரியப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்தில் பேசுகிற மாதிரியே நாகப்பட்டினத்து மாவட்டத்தில் இருக்கிற மாதிரியே குடிசை வீடுகள் தான் திருவாரூர்லையும் இருக்குது அப்படின்றத பேசியிருப்பாரு. திருவாரூர் மாவட்டம் தான் தன்னோட கோட்டை அப்படின்னு மாறுதட்டி சொல்லிக்கிறீங்க டிஎம்கே, ஆனால் அந்த மாவட்டத்தை கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ரோட்ஸு, அங்கே இருக்க பஸ் ஸ்டாண்டு, அங்கே இருக்க போடுற பஸ்ஸு, இது எதுவுமே சரியில்லை, இது எல்லாமே மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு விஜய் அவர்கள். இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணலாம், ஆனால் மருத்துவமனையே பேஷண்ட் மாதிரி அட்மிட் பண்ணுற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு ஃபன்னாகவும் சொல்லியிருப்பாரு. ஆனால் அது பார்க்குறப்ப வந்து அது வந்து உண்மைப்படுது. கிட்டத்தட்ட 50 வருஷம் ரயில் நிலையம் வரணும் அப்படின்னு மக்கள் ஒருத்த கோரிக்கையை சொன்னதாக இருக்கட்டும், நுகர்பொருள் நிலையங்களில் நடந்த கொள்ளைகளாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை வந்து தவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. பாரபட்சம் பார்க்காம திட்டான். திருவாரூர் மாவட்ட மந்திரி வந்து முதலமைச்சருடைய வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து திருவாரூரில் வந்து மக்கள் குறையை வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றத தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, ரோட்ல போறவன அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல்
டிவிக்கு ரோட் ஷோவுக்கு வரவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க. சின்ன பசங்கலாம் ஓட்டு போடுவாங்களா? கூட்டம் கூடலாம். ஆனா ஓட்டு போடுவாங்களா? அப்படின்று பல கட்சிகள், பல பேரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி குடுக்குற மாரி, தாவேகா தலைவர் விஜய் வந்து அதே ரோட் ஷோல கேட்டிருப்பாரு. "நீங்க கூட்டம் கூடுறீங்க. எனக்கு ஓட்டு போடுவீங்களா?" அப்படின்னு கேட்டிருப்பாரு. நண்பா ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அப்படியா? கண்டிப்பா போடுவோம். எங்க ஓட்டு டிவிக்கே. டிவிகேக்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்ட்டு தெள்ளத் தெளிவா சொல்லியிருந்தாங்க. 2026ல எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்றது வந்து தெரியாது. ஆனா 2026ல இளைஞர்களுடைய ஓட்டு தான் மெஜாரிட்டியா இருக்க போகுதுங்கிறது வந்து தெரியுது. இளைஞர்களுடைய ஆதரவு வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது வந்து தெள்ளத் தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இருக்கிறவங்கலாம் சின்ன பசங்க என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்ட்டு பெரியவங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன பசங்க என்ன செய்வாங்க அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க 2026ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு போட போறீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. திருவாரூர் மாவட்டத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசின விஷயங்கள் வந்து சரியா? தவறா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.